ஹாய், வெல்கம் பேக் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வீக்லி அனலிஸ்ட், அதாவது பட்ஜெட்டுக்கான வீக்லி அனலிஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 27/1 22/2025 31/1/25 வரை நம்ம வந்து இந்த வீடியோல இருந்து கம்ப்ளீட்டா வந்து பட்ஜெட் என்னென்ன மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம வந்து டெய்லியில பார்க்கும்போது இங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் லெவல் இருக்குங்க. பேனிட்டி இந்த ஏரியா வந்து ஒரு கன்சல்டேஷன் லெவல் இருக்கு. அதாவது 48,000 49,500 இந்த லெவல் வந்து பார்க்கும்போது ஒரு கன்சல்டேஷன் லெவல் இருக்கு. இப்ப என்னன்னா பேனிட்டி பார்க்கும்போது டெய்லியில டிமாண்டா ரியாக்ட் ஆகுதுங்க. இப்ப 48,000 வந்து உடையல, ஓகேங்களா? இந்த உடையாத வர மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கும். எப்போ இந்த 48,000 வந்து பிரேக் ஆகுதோ அவ பிரைஸ் வந்து டிராப் ஆகுது சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? எது வரை வரும்னு பாத்தீங்கன்னா 46,500 47,000 இந்த லெவல் வரை வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து 48,000 உடையாத வர ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்கும். அதுல வந்து நமக்கு வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ கிளியரான அப் ட்ரெண்ட் தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உடஞ்சதுன்னா இந்த 47 உடஞ்சா எது வரை வரும்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 47,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் வந்து திரும்பலாம். ஓகே, இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது டெய்லி டைம் ஃப்ரேம். நான் வந்து இந்த 1 ஹவர்ல வந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ்ல வந்து ஷோ பண்றேன். பாருங்க, கிளியரா உங்களுக்கு தெரியும். இப்ப பார்க்கும்போது இங்க பாருங்க 48,000 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஒரு ரேஞ்ச்லயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து இப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அக்குமுலேஷன் பண்றாங்க. தெரியுதுங்க, பிரைஸ் வந்து பைக்கோ செல்லுக்கோ மார்க்கெட் வந்து தயாராகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பட்ஜெட் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல தான் இருக்கு, ஓகேங்களா? அதை வந்து ஈடு கட்டுறதுக்காக மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவா வந்து கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இந்த 48,000 உடையாத வரை நம்ம வந்து அப்சைடுக்கு நம்ம வந்து போலாம் நம்ம, ஓகேங்களா? பிரைஸ் வந்து இப்போ இந்த அப்சைடுக்கு போகும்போது இங்க என்னன்னா இங்க வந்து ஒரு சப்ளை லெவல் இருக்கு. அதாவது 49,500 600 அப்படிங்கிற ஒரு சப்ளை லெவல் இருக்கு. இந்த லெவல் வந்து பிரைஸ் உடைச்சிட்டு மார்க்கெட் மேல க்ளோசிங் வச்சுட்டு மறுபடியும் பிரைஸ் வந்து இங்க அகைன் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது பிரைஸ் இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப நமக்கு கிளியரான வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கிளியரான தெரியுது. பிரைஸ் இங்க இருந்து டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆயிட்டு இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் நடக்குது. இது என்ன நடக்கும்னா இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு இங்க இருந்து இந்த மாதிரி மார்க்கெட் போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா வந்து கன்சல்டேஷன் ஏரியா. ஸோ இந்த லெவல் நமக்கு வந்து உடையாத வர நம்ம வந்து பை சைடு நம்ம இருக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதையும் சொல்றேன். நாளைக்கு எந்த லெவல் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 48,000 வந்து நமக்கு வந்து டிமாண்ட் லெவல் இருக்கிறதுனால இந்த ஏரியா வரும்போது நம்ம வந்து பை சான்ஸ் பார்க்கலாம் நம்ம, ஓகே? இங்க வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும், ஓகே? இதுக்கு வந்து இந்த 48,000 வந்து பிரேக் ஆகக்கூடாது. 1 ஹவர்ல இருந்து ஸ்ட்ராங்கா வந்து கீழே க்ளோசிங் வரக்கூடாது, ஓகே? இந்த மாதிரி வந்து கீழே க்ளோசிங் அப்படி கீழே க்ளோசிங் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ நம்ம வந்து நாளைக்கு ட்ரேடுக்கு வந்து பார்க்கும்போது இந்த லெவல் ஏரியா வந்து பை ஏரியா, இங்க இருந்து நம்ம வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம், ஓகே? இன்னும் வந்து நமக்கு வந்து இந்த 49,500 600 வந்து ஸ்ட்ராங்கா மேலே க்ளோசிங் வச்சதுன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் மார்க்கெட் மேலே எது வரை போகும்னு பாத்தீங்கன்னா இந்த 51,500 வரை இந்த லெவல் வரை டார்கெட் நமக்கு, ஓகே? இந்த வீக் வந்து டார்கெட் வந்து இந்த 51,500. இப்போ இந்த 51,500 மார்க்கெட் மேல நல்லா போச்சுன்னா ஸ்ட்ராங் புல் ட்ரெண்டிங்க. இது பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேம். இது ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஏரியா பாருங்க ஒரு கன்சல்டேஷன் லெவல் இருக்கு. எந்த லெவல் பார்த்தா 23,000 23,500. எப்படி நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து 48,000 பார்த்தோமோ அது வந்து நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 23,000 அப்படிங்கிற ஸ்ட்ராங் டிமாண்டா ரியாக்ட் ஆகுது. இந்த 23,000 வந்து உடையாத வர மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் ட்ரேட் ஆகும், ஓகே? எப்போ இந்த 23,000 வந்து உடையுதோ அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து டவுனுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு டிசிஷனுக்கு நம்ம வந்து போகலாம். இப்போ நமக்கு வந்து இந்த 23,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா வந்து உடையல நமக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் வந்து 23,000 வந்து உடஞ்சது எந்த லெவல் வரை கீழே வரும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இந்த 22,600 700 வந்து இன்னொரு லெவல் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டெய்லி, ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து டிமாண்டா ரியாக்ட் ஆகுது. அப்போ பிரைஸ் வந்து இந்த 23,000 பிரேக் ஆச்சுன்னா இந்த 22,700 800 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து பைக் சான்ஸ் இருக்கு இந்த லெவல். எப்போ வந்து இந்த லெவல் இந்த 22,700 உடையுது அப்படின்னா ட்ரெண்ட் ஸ்ட்ராங் டவுனா போக போகுது அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இது வந்து நிஃப்டி அனாலிசிஸ் டெய்லி சார்ட். இது நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஒரு 1 hour 2 சார்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சு பார்க்க நிஃப்டி வந்து இந்த 23,000 இந்த 24,000 தான் நமக்கு ரேஞ்சு. இப்போ பிரைஸ் இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகுது. எப்போ வந்து இந்த ரேஞ்ச் வந்து உடையுது அப்படின்னா இந்த 23,000 உடையுதுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகும். இந்த 24,000 வந்து மேல போச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆகும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பிரைஸ் இங்க வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்திருக்கு. இப்போ என்ன ஆகுனா பிரைஸ் இந்த லெவலுக்கு மேல 23,500 மேல க்ளோசிங் இந்த லெவல் வச்சுட்டு மறுபடியும் வந்து ரீடெஸ்ட்டுக்காக பிரைஸ் இந்த இடத்துக்கு வருவான்.
வரும்போது நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். அதாவது 23,500 வந்து எப்போ அகைன் திரும்புவதோ அப்போ நம்ம வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து வீக்லி அனலிசிஸ். இந்த வீக்கோட மார்க்கெட் வந்து இந்த 23,000 இந்த 24,000 நடுவில் இருக்கும். எப்போ இந்த ரேஞ்ச் எல்லாம் உடையுதோ அப்போ வந்து மார்க்கெட் அந்த சைடு நோக்கி போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அகைன் நம்ம வந்து 1 hour சார்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிரைஸ் பாருங்க இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். எப்போ வந்து நமக்கு வந்து இந்த லெவல் வந்து ஒரு சோக்கு இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா சோக்கு வச்சுட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்காக இங்க கீழே வருவான். வரும்போது நம்ம இங்க வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட், அதாவது இந்த வீக்ல வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து அந்த லெவலுக்கு கொடுக்கணும். ஸோ இதான் வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ யாருக்கு டவுட்னு கேளுங்க. சதீஷ் சார், ஜானகி தேவி மேடம், விஜய் ப்ரோ, டவுட்னா கேளுங்க சொல்றேன். இந்த வாரம் வந்து பட்ஜெட் இருக்கிறதுனால லைக் பாசிட்டிவான போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்களா? ஆமா சார், என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதான். ஏன் அப்படின்னா ஏன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிருக்கு. ஓகேங்களா, 25,000 அந்த இதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000-2,500 பாயிண்ட் இறங்கியிருக்கான். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு. சரிங்களா, ஸோ அதனால மார்க்கெட் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து பாசிட்டிவா வந்து அவங்க வந்து கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அது ரெக்கவரி ஆகும். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி வந்து எஃப்ஐ எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு அவங்க வெளியில போயிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து அவங்க ஏதாவது பாசிட்டிவ் வந்து கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேல போகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்த பட்ஜெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அது என்னோட ப்ரெடிக்ஷன். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நீங்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுன்றதுக்கு ஸ்ட்ராங்கா எப்படி சார் பாக்குறது? எனக்கு புரியல அது மட்டும். இப்ப கீழே நீங்க லிக்விடிட்டி கலெக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அங்க வந்து நிறைய ஒரு கேண்டில்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. அது எப்படி நான் இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விடிட்டி எப்படி கலெக்ட் ஆகுதுன்னா இது வந்து ஒரு லெவல். ஓகேங்களா, இது வந்து பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா இந்த கீழே பாட்டம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கும், அதாவது பணப்புழக்கம் வந்து இந்த பாட்டம்ல இருக்கும். சரிங்களா, இவன் என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ராங்கா வந்து ஒரு ரெட் கேண்டில் விழுவும். இங்கிருந்து விழுந்துன்னு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் பண்ணுவான். சரி, அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன்ல இருக்கும். ஓகேங்களா, விட்டுட்டு விக்கின் எல்லாம் கீழே போகும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ரேஞ்ச் லிக்விடிட்டி எல்லாமே வந்து இந்த விக்கில கலெக்ட் ஆகும். அப்ப இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எல்லாமே கலெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் அப்ப என்ன ஆகுது, பை போறதுக்கு எல்லாமே அவன் கலெக்ட் பண்ணிட்டான். சரிங்களா, அதாவது மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னா அவன் என்ன ஆகணும்னா செல்லரை தூக்கிட்டு தான் அவன் போவான். சரிங்களா, செல்லர் அவனுக்கு தேவை. பை ஆகணும் மார்க்கெட், அப்ப செல்லர் எங்க இருக்கான்னா இங்கதான் இருப்பானுங்க. ஓகேங்களா, சோ இந்த ஏரியால தான் செல்லர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அப்ப பை ஆகணும்னா அவனோட செல் ஸ்டாப்ஸ் எல்லாமே தேவை. அப்ப செல் ஸ்டாப் எல்லாமே தூக்கிட்டு மார்க்கெட்டிங்கிறது மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா, சோ இதான் கான்செப்ட். இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே தூக்கிட்டான் அப்படின்னா அடுத்த பிரைஸ் இங்கிறது மேல போறதுதான் சான்ஸ் இருக்கும். சோ அதுதாங்க லிக்விடிட்டி வந்து கிராப் சொல்லுவாங்க. லிக்விடிட்டி கிராப், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் எல்லாமே வந்து ஒண்ணுதான். ஓகேங்களா, சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க பாத்து உங்களுக்கு தெரியுது பாரு. சோ இங்க எல்லாமே லிக்விடிட்டி இவன் கலெக்ட் பண்ணிருக்கான். சரி, கலெக்ட் பண்ணிட்டு இவன் மேல போகிறது தயாரா இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கலாம்னா இந்த 23,500 மேல போயிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் வரும் பாத்தீங்களா, அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டார்கெட் உங்களுக்கு கிடைக்கும். 23,000 இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பாயிண்ட். இந்த வீக் என்னோட கணிப்பு வந்து இந்த 23,000 இருந்து 24,000 என்னோட டார்கெட் இருக்கு. இந்த 1000 பாயிண்ட் வந்து இந்த வீக் வந்து இந்த ஜோனை உடைச்சாதானே சார் மேல போக முடியும். ஆமா ஆமா ஆமா, அதுதான் நான் சொல்றேன். இவன் 23,500 மேல உடைச்சு மேல ஸ்ட்ராங்கா க்ளோசிங் வைக்கணும். 1 hour இல்ல 4 hours மேல க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரைசிங் ரீட்ரேஸ்மென்ட்க்கு வரணும் அவன். ரீட்ரேஸ்மென்ட், ஓகே ஓகே சார். அப்ப ரீட்ரேஸ் வந்தாதான் உங்களுக்கு பெரிய டார்கெட் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப நமக்கு ரீட்ரேஸ்மென்ட் வச்சாதான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் பை நம்ம எடுப்போம். அப்ப இந்த வீக் நம்ம வந்து பெரிய டார்கெட் போறது சான்ஸ் இருக்கு. ஓகே 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 சார். ஓகேங்களா, சோ ஏன்னா இந்த வீக் பட்ஜெட் இருக்கிறதுனால உங்களோட மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே தர்ஸ்டேல இருந்து அதுக்கு தெரிஞ்சிடும். நீங்களே பாப்பீங்க இந்த வீக் மூவ்மெண்ட். சொல்லுங்க. இப்ப நியூஸ் வந்து ப்ராபபிலி பாசிட்டிவா தான் இருக்குமா சார்? எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. ஆமா, அத என்ன ரீசன்னா அத ரீசன் சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் வந்து நம்ம இந்தியோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, 25,000 இருந்து இப்ப வந்து 23,000 ட்ரேட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் தான். சோ இந்த டவுனை ஈடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்ல வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கும். இன்கேஸ் அவங்க வந்து அந்த பட்ஜெட்லயுமே வந்து நெகட்டிவா வந்து நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது நியூஸ் வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த 23,000 உடையறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும். இங்க இருந்து கீழே வந்து இன்னொரு 1000 பாயிண்ட் போகலாம். பட் ஆனா 1000 பாயிண்ட் போக விட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷன். சரிங்களா, அதாவது எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அவங்களோட பொருளாதாரத்தை கீழே விட மாட்டாங்களா, அது தக்க வச்சுக்கு தானே பார்ப்பாங்க. அப்ப அதை தக்க வச்சுக்கணும்னா அப்ப மார்க்கெட் வந்து மேல போகணும். அப்ப மேல போகணும்னா அப்ப வந்து பாசிட்டிவா வந்து பட்ஜெட்ல வந்து தாக்கல் பண்ணணும். அப்படி பண்ணா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். ஓகேங்களா, அப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே உள்ள வருவாங்க. பிகாஸ்
சொல்லுங்க. எனக்குமே ஒரு ஐடியா இருந்துச்சு சார். ஆக்சுவலி ஏதாவது நியூஸ் வந்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் இந்த ஜோன்ல இருந்து அப்படின்னு இருந்த மாதிரி கண்டிப்பா. எனக்கு ஒரு இது இருந்துச்சு. பட் கண்டிப்பா. வந்து இப்ப இன்வெஸ்டர்ஸ் யாருமே இல்லன்னும் போது எப்படி மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இருந்துச்சு எனக்கு. ஓகே. இப்ப இன்வெஸ்டர்ஸ் இல்லனாலும் நியூஸ் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏறிடுமா சார்? கண்டிப்பா. ஆமாங்க, கண்டிப்பா. அதாவது என்னன்னா கார்பரேட்டை பொறுத்தவரை வந்து இப்ப நமக்கு நியூஸ் தெரியாது. ஆனா கார்பரேட் எல்லாமே பட்ஜெட்ல என்ன சொல்ல போறாங்க முதற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்டுங்களா சொல்றது? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாமே ரெடியா தானே இருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு நியூஸ் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியும்ல. ஆமா சார், ஆமா சார். சோ அதாங்க விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே 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 சார். சோ ஆஸ் பர் ஓகேங்க. சோ ஆஸ் பர் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் மேல போகணும் அப்படிங்கிற நம்மளோட ப்ரெடிக்ஷன். அதுக்கு வந்து இதெல்லாம் சாத்தியக்கூறு. அதாவது இந்த 23,500 மேல மார்க்கெட் போகணும், மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் வைக்கணும், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகணும். ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து 23,000 அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ராங் பை லெவல் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 23,000 நமக்கு உடையக்கூடாது. உடையாம இருந்துச்சுன்னா மார்க்கெட் பையிங்க. அவ்வளவுதாங்க லாஜிக். ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? சோ இத நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்மே கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. 15 மினிட்ஸ் பாருங்க. ஸோ 15 மினிட்ஸ் நமக்கு பார்க்கும்போது இங்க வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு என்ன நடந்திருக்குன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிளஸ் வந்து இங்க வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கான். சரிங்களா? அப்போ ப்ராபப்ளி வந்து பிரைஸ் வந்து இந்த லெவல் மார்க்கெட் வந்து மேல போகணும். ஓகேங்களா? அது போச்சுன்னா மார்க்கெட் வந்து பைக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். இந்த 23,000 வந்து ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகுது, டிமாண்டா ரியாக்ட் ஆகுதுங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே சரிங்களா? சோ இதை வச்சு நம்ம வந்து நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். அதை லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னா அதையும் சொல்றேன் பாருங்க. 1 hour 15 மினிட்ஸ் பாருங்க, 5 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். இன்ட்ராடேக்கு என்ட்ரி வந்து இந்த டைம் ஃப்ரேம் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரேடு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பெரிய ரிஸ்க் இல்லாம நமக்கு கிடைக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இது ஆர்டர் பிளாக் பிரைஸ். அப்போ இங்க இருந்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேல போகணுங்க. லாஜிக் தான். ஓகே ஓகே சார். ஓகேங்களா? கிளியருங்களா? கிளியர் சார். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தா கேளுங்க. ஜென்ரலா இப்ப இதுக்கு முன்னாடி வருஷத்துல உங்களுக்கு வந்து இந்த மேஜரான இது இருக்கு இல்லைங்களா? சொல்லுங்க சார். ஏன்னா இந்த வீக் ஆமா. சாரி பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா? ஆமா அது சார். இதுக்கு முன்னாடி எப்படி ரியாக்ட் ஆயிருந்திருக்கு சார்? இது மாதிரி அந்த பர்டிகுலர் செஷன் அந்த வீக்கோட டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பிக் மூவ்மெண்ட்ஸ் இருக்குமா? இது எதிர அப் சைடோ இல்ல டவுன் சைடோ கண்டிப்பா இருக்கும் சார். இருக்கிறதுக்கான சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து இம்பாக்ட் தெரியும் சார் நமக்கு. அது வந்து சேட்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல வரேன் நான். சோ அதை வச்சுதான் வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா உங்களுக்கு அந்த செஷன் வீக்ஸ்க்கு முன்னாடியே அந்த மார்க்கெட் வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருமா? ஆமா கண்டிப்பா சார். கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆரம்பிக்கும்ல. அவன் இப்ப வந்து பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லா வந்து அக்குமுலேஷன் நடக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாவே பாருங்க ஆர்டர் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே. இந்த ஏரியா தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஏரியா ஃபுல்லாவே கன்சாலிடேஷன் தானே சார்? இது பாருங்க ஃபுல்லாவே கன்சாலிடேஷன் நடக்குது. நம்ம வந்து ஏஎம்டி அப்படிங்கிற நம்ம வந்து படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா சார்? ஏஎம்டி அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியா பாருங்க, இந்த ஏரியா வந்து ஒரு அக்குமுலேஷன் பண்ணிருக்கான். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன் நடக்குது. அடுத்ததான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும். அப்ப இது எல்லாமே மேனிபுலேஷன் தான். ஓகே, இது அக்குமுலேஷன். அப்போ அடுத்தது லெவல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. புரியுதுங்களா? இங்கேயே பாத்துக்கோங்களேன். இந்த 2 hours சார்ட்லயே பாருங்க, இது அக்குமுலேஷன். ஓகே, அக்குமுலேஷன். இது மேனிபுலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடம் மேனிபுலேஷன் ஆயிடுச்சா 23,000. ஓகேங்களா? அடுத்தது இங்க இருந்து மார்க்கெட் மேல போகும். இதுதான் லாஜிக். ஓகே, கிளியருங்களா சார்? கிளியர் சார். சோ இப்ப ஏற்கனவே இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் அப் ட்ரெண்டுக்கான மாறி இருக்கு இல்லைங்களா? ஆமா அதான் கொடுத்திருக்கான். நமக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க, இந்த லெவல் ஒன்று மேஜர் லெவல். இந்த 23,800 தாண்டிச்சுன்னா மார்க்கெட் நல்லா பறந்துரும். அதாவது 24,000 மேல போச்சுன்னா பியூர்லி பை, ஸ்ட்ராங் பை மார்க்கெட். ஓகேங்களா? நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஒரு ஹை கொடுப்பான். இந்த 23 ஹை உடஞ்சு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போதும் இங்கிருந்து ஆர்டர் தூக்கலாம் சார். நம்ம இங்கிருந்து பை ஆர்டர் போடலாம் நம்ம இந்த இடத்துல. ஓகேங்களா? அதுக்கு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இந்த லெவல் உடையணும். இந்த 500 உடைஞ்சு மேலே வந்து ஸ்ட்ராங்கா இப்படி க்ளோசிங் வச்சுட்டு மறுபடியும் பிரைஸ் இந்த லெவல்ல வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் இப்படி போகும் சார். இது நம்மளோட ப்ரெடிக்ஷன் சார். இது ஓகேங்களா? அதாவது மேல போகணும் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்ல. அப்ப இவன் வந்து இந்த 23,500 மேல ஸ்ட்ராங்கா இவன் வந்து க்ளோசிங் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவன் வந்து இங்கிருந்து போவான் சார் மார்க்கெட்டு.
சார் எனக்கு இன்னொரு டவுட். இப்போ வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணும்போது இப்போ லாஸ்டா ஃப்ரைடே சார்ட்டே எடுத்துக்கோங்களேன். ஃப்ரைடே சார்ட்ல வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. லைக் சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸுமே வந்து சேம் ஒரு இது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், ஃபால் ஆகி கீழே சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் வந்து அவன் மேல போகும்போது ப்ரீவியஸ் ஹைய வந்து ரீச் பண்ணிருப்பான். அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப ஒரு வாட்டியும் வந்து அவன் ஹையர் ஹை லோயர் லோ வந்து கட் பண்ணும்போது இன்கேஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 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 செட்டில் டவுன் கொடுப்பான் இல்லையா, ஒரு கன்சாலிடேட் மாதிரி ஒண்ணு போடுறான். அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டிலோ இல்ல லைக் வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, இன்கேஸ் அவன் கீழே வந்துட்டு தானே ரீடெஸ்ட் எடுத்துட்டு தானே அவன் போகணும். ஸ்ட்ரெயிட்டாவே அவன் இது பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த இடம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே ஓகே. சோ அதான் நீங்க எங்க பை பண்ணுங்கிறத, நீங்க எந்த இடத்துல எடுக்கணுங்கிறத அவங்களோட இது சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க எங்க என்ட்ரி எடுப்பீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபியர் இல்ல சார், நான் கீழ ஆக்சுவலி நான் நீங்க என்ன பண்ணேன், கீழ சப்போர்ட்ல இருந்தே எடுத்தேன். சரி ஓகே. இப்ப சப்போர்ட்ல இருந்து எடுக்கும்போது நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், எனக்கு அதனால புரோக்கரேஜ் வந்து நிறைய ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் சப்போர்ட்ல இருந்து ட்ரேட் எடுத்துட்டு ஐயரை அதாவது ப்ரீவியஸ் ஐ வரும்போது நான் கட் பண்ணிக்கிட்டேன். அங்க ஒரு கன்சாலிடேட் முடிஞ்சோடனே அவன் அங்க இருந்து கிளம்பும் போது ஒரு என்ட்ரி, அகைன் வந்து நெக்ஸ்ட் ஐ வரும்போது நான் கால் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரே ட்ரேட்ல கிடைக்க வேண்டியது வந்து ஒரு 4-5 ட்ரேடா மாறிடுறதுன்றதுனால எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது என்னன்னா, நீங்க பண்றது கொஞ்சம் எமோஷனலா நீங்க ட்ரேட் பண்றீங்க, கரெக்ட்டுங்களா? எமோஷனல் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட என்னன்னா, யூசுவலா சொல்ல போனா 20% தாங்க டெக்னிக்கல், சரிங்களா? மத்த 80% வந்து உங்களோட சைக்காலஜி தான். சைக்காலஜி பிளஸ் வந்து எமோஷனல். இதுதான் உங்களை அதாவது இல்ல சார், எனக்கு அவன் அந்த ப்ரீவியஸ் ஐய வந்து ரீச் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆமா. ஓகே. பட் ஆனா வந்து என்னால வந்து அந்த 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 பேஷன்ஸ் என்கிட்ட இல்ல. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவன் புல் பேக் கொடுக்கும் போது நான் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கலாம், நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதான் இல்ல சார், அந்த இடத்துல வந்து ஒரு டோஜியோ ஒரு ஹேமர் கேண்டிலோ இல்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு இன்டிமேட் அவன் காமிக்கும் போதே நம்ம என்ன பண்றோம், ஓகே இவன் வந்து டோஜி போட்டான், ஒரு ஹேமர் கேண்டில் ஒண்ணு போட்டுட்டான், ஓகே இன்கேஸ் வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு கூட அவன் வந்து மேபி மேல போகலாம் அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஓகே கால் ஆஃப் பண்ணிடலாம். பட் வந்து அவன் என்ன பண்றான், ஒரு டோஜி இல்ல சம்திங் ஒரு அந்த அந்த கீழே இறங்க போறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் காமிப்பான் இல்லைங்களா சார், கேண்டில் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது காமிச்சோடனே நான் கால் ஆஃப் பண்ணிடுறேன். பட் வந்து அவன் வந்து அடுத்த ஒரு ½ an hour வித்தின் ஒரு ½ an hourல அவன் கீழே இறங்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேல போயிடுறான். எனக்கு அது மட்டும் அனலைஸ் பண்ண தெரியல. ஓகே ஓகே. சோ அது என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து மார்க்கெட்டோட நாலேஜ் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்க? இப்ப நான் அதை பண்றேன். இப்ப நான் சொல்ற மாதிரி இப்போ பிரைஸ் வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹை, ஓகேங்களா? இந்த இடம் வந்து மார்க்கெட் ஈக்குவல் ஹையா ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு லிக்விடிட்டி, சரிங்களா? இது லிக்விடிட்டி என்ன பண்ணிருக்கானா, மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு என்ன இருக்குன்னா, இங்க வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. இந்த இடம் லிக்விடிட்டி ஸ்வீப், ஓகேங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அதே என்ன பண்ணிருக்கான்னா, இங்க வந்து ஒரு சோக் வச்சிருக்கான், சோக் கிரியேட் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கான். ஓகே, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, இது சோக். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு இங்க ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு, பாத்தீங்களா? இது ஆர்டர் பிளாக், இந்த இடம் ஒரு ஆர்டர் பிளாக், பேஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு தான் பிரைஸ் இறங்கிருக்கும். ஆப்வியஸ்லி ரியாக்ட் ஆயிருக்கானே பாருங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்திருக்கான், போயிட்டு இந்த ஹை இந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு இறங்கிட்டான். முடிஞ்சு போச்சுங்களா? உங்களோட என்ட்ரி இதுதான். உங்களோட என்ட்ரி இதுக்கு மேல எஸ்எல் டார்கெட், இந்த சோக்கு டார்கெட், இந்த லோ அடுத்த டார்கெட் இது. அவ்வளவுதான், முடிச்சு மார்க்கெட். புரியுதுங்களா? இப்ப நான் இதை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. இப்ப நான் இதுவரை எக்ஸ்டெண்ட் பண்றேன், சரிங்களா? இப்ப பிரைஸ் வந்து இப்ப நீங்களே சொல்லுவீங்க எதுக்கு மேல போச்சுன்னா பை அப்படின்ட்டு. இந்த லெவல் வர சப்ளை ஜோனா 23,450 வரை சப்ளை ஜோன், கரெக்டுங்களா? அப்போ நம்ம பை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த லெவல உடைச்சு க்ளோசிங் வச்சா பை, கரெக்டுங்களா? அப்போ நமக்கு இந்த லெவல் உடையணும்ல, இந்த லெவல் உடைஞ்சாதானே நமக்கு வந்து பை ஆக போகுதுங்கிறது தெரியும், கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஃபேஷன் அப்ப என்ன பண்ணோம், பிரைஸ் இது வரை மேல போய் கன்சல்டேஷன் ஆகி இது மேல க்ளோசிங் ஆகுற வரை, அதாவது விக்கு போய் வரக்கூடாது, அது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஃபுல் பாடி க்ளோசிங், ஹெல்தி பாடி க்ளோசிங், ஃபுல் ஹெல்தி பாடி க்ளோசிங் வந்து நடக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா இவன் என்ன பண்ணும், இதை ரீட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு மார்க்கெட்டிங் இருந்து மார்க்கெட் மேல போகுங்க. இப்படி சார்ட் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் இருக்காது, புரியுதுங்களா? எமோஷனல் தான் நீங்க இது பண்றீங்க. அப்ப சார்ட் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க எமோஷனல் ஆக தேவையில்லையே.
கரெக்ட். வந்து உங்களோட சப்போர்ட் லெவல் இங்க நீங்க பை பண்ணிருந்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து கால் ஆஃப் வந்து நீங்க பண்றது இது வந்து கரெக்டான ஜோன் தான். புரியுதுங்களா? எக்ஸிட் பண்ண வேண்டிய ஜோன் தான் இது. ஏன்னா பாருங்க அங்க இருந்து மார்க்கெட் வந்து திரும்பிட்டான்ல, அதுக்கு மேல போல, கரெக்ட்டுங்களா? அப்ப அங்க இருந்து இறங்கிட்டான். அப்ப ஆப்வியஸா இங்க என்ன பண்றா, செல்லர் இருக்கான், செல்லர் வந்து பிரைஸை கீழே புஷ் பண்றான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கீழே என்ன பண்றான், கீழே பையர் இருக்கான் 23,000. இங்க பாரு, இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக், இது ஆர்டர் பிளாக் வித் ஃபேர் வேல்யூ கேப்போட இருக்குது பிரைஸ் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இந்த இடத்துல. அப்போ பாருங்க, இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து அவன் ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த ஃபேர் வேல்யூ கேப் டெஸ்ட் எடுத்துட்டான். டெஸ்ட் என்ன ஆகும், மறுபடியும் வந்து இந்த ஆர்டர் பிளாக் இங்க வந்துட்டு இங்க கிராப் பண்ணிட்டு இங்க மார்க்கெட் மேல போகலாம். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் ப்ராபபிலிட்டி. நமக்கு வந்து 23,000 பிரேக் ஆகாத வரை பை சைடு தான் நம்ம இருப்போங்க. லாஜிக்கா தான். இப்ப புரிஞ்சுங்களா? நம்ம ஏன் எந்த இடத்துல எக்ஸிட் என்ட்ரி எடுக்கிறோங்கிறது தெரியுதுங்களா? அதாவது நீங்க சார்ட்டை கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டை கிளியரா வழி சொல்லும். நம்ம ரூட் மேப் போடாமலே வந்து ரூட் வழி தானே எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ரூட் மேப் அப்படிங்கிறது தான் சார்ட். சோ இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 50 மினிட்ஸ் ஈஸியா உங்களுக்கு கிளியரா தெரியும். லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு, ஷோக் வச்சுட்டா, அப்ப அவன் எங்க இருந்து இறங்குவான், ஆர்டர் பிளாக்ல இருந்து தான். ஆப்வியஸ் இறங்கிட்டால, இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து இறங்கி இருக்கான். கரெக்ட்டுங்களா? இவன் ஆர்டர் பிளாக் மேல போலையே. அப்ப மார்க்கெட் வந்து கரெக்டா தானே ரியாக்ட் ஆகுறான். அவன் வந்து உங்களுக்கு சிக்னல் இங்க கொடுத்துட்டான். இந்த சோக்கு தான் உங்களுக்கு சிக்னல் கொடுத்த உடனே நேரா வந்து இந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு இறங்கிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஆக்சுவலா மார்க்கெட் கரெக்டா ரியாக்ட் ஆகுது, நமக்கு தான் கரெக்டா பண்ணணும். சரிங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கிளியரா? ஓகே, கிளியர் சார். சரி, ஓகேங்க. வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீயா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ சாட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல். பை. ஹேவ் a nice day.